பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு பிளஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாப்போமா? சங்கீதம் 34:10 வசனம் இப்படியா சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இப்ப ஒரு காட்டுக்கு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ராஜா சிங்கம் தான். அந்த சிங்கத்தோட குட்டிக்கு எந்த குறையுமே இருக்காது. அது நினைச்ச நேரத்துல என்ன செய்யும்? மான வேட்டையாடும், அதை வேட்டையாடும், இந்த மிருகங்களை வேட்டையாடும், அந்த மிருகங்களை வேட்டையாடும், வேட்டையாடி சாப்பிட்டு எப்பவுமே புஷ்டியா இருக்குமா. ஆனாலும் அதற்கும் அதனுடைய குட்டிக்கும் கூட ஒரு நாள் என்ன செய்யுமா? பட்டினி வருமா. அப்படி வருமா. ஆனாலும் நமக்கு கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. இன்றைக்கு கூட இந்த வீடியோ பாக்குற எத்தனையோ பேர் நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப நாளா வாடகை வீட்டுல தானே இருக்கேன், எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு சில பேர் நினைக்கலாம், நான் நல்லா என்ன செஞ்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், அவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனாலும் என் படிப்புக்கேற்ற வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் நினைக்கலாம், நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன், எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னும் ஒரு சில பேர் காத்திருக்காங்க, நான் ஒரே ஒரு வாகனத்துக்காக வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா அந்த வாகனம் என்னால வாங்க முடியல. கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஏசப்பா அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை நேசிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்ளும் பொழுது, இதுல ஒன்னே ஒரு காரியம் இருக்குது. உண்மையோடு ஏசப்பா என்ன செய்யணும்? தேடணும். உண்மையா ஏசப்பாவை நேசிக்கணும். அவரை என்ன செய்யணும்? கும்பிடும் பொழுது, ஏசப்பாவை வணங்கும் பொழுது, நீங்க ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நீங்க எல்லாரும் கர்த்தரை தேடும் பொழுது, உண்மையான இருதயத்தோட நீங்க தேடும் பொழுது, இந்த எல்லா காரியங்களையும் என்ன செய்வாங்க? ஏசப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு சொந்த வீடு கொடுப்பாங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ரொம்ப நாள் காத்திருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரும், வேலை உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை வரலாம். இன்னும் நீங்க என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஏசப்பானால செய்து முடிக்க வல்லம் இருக்கிறது. ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதனாலதான் ஏசப்பா அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம உண்மையா ஏசப்பாவை தேடும் பொழுது, ஏசப்பா எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு ஒரு குறைவு இல்லாம, நம்ம வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்கா. நம்ம திரும்பி கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது, ஆமா நான் எந்த அடிமட்டத்துல இருந்தேன், எனக்கு ஏசப்பா சொந்த வீடு கொடுத்திருக்காங்க, கார் கொடுத்திருக்காங்க, நல்ல வேலை கொடுத்திருக்காங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க, நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஏசப்பா செஞ்ச நன்மைகளை சொல்லி துதிக்கவும், அவருக்கு நன்றி செலுத்தவும் கண்டிப்பா நம்மளை ஏசப்பா என்ன செய்வாங்க? தகுதிப்படுத்துவாங்க. ஒன்னே ஒண்ணு, நம்ம உண்மையா என்ன செய்யணும்? ஏசப்பாவை தேடணும். தேடும் பொழுது எல்லா நன்மைகளையும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளின் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கோடா கோடியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.